ஃபீமேல் வெரைட்டி டான்ஸர் மோஸ்ட்லி யாருமே அவ்வளவா இருக்க மாட்டாங்க. இப்போ 99% மேல் தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணி தான் இந்த ஃபீமேல் வெரைட்டி டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ 4 லெக் டான்ஸு, அப்புறம் அமேசிங் டான்ஸ், அமெரிக்கன் டான்ஸ் அந்த மாரி எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். கஷ்டமா தான் இருக்கும் தனியா பண்றதுனால. ஸோ அதெல்லாம் தாங்கிக்கணும். எப்படியோ நம்ம ஏதாவது ஷைன் ஆகணும்னா கண்டிப்பா கஷ்டப்படணும்ல. ஸோ அதனால தான். எவ்வளோ இயர்ஸா பண்ணிட்டுருக்கீங்க? நான் அது ஒரு 5 இயர்ஸ், 6 இயர்ஸாவே பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே பண்ண ஆரம்பிச்சது தான் அது எல்லாமே. மெயினா வந்து இந்த மாரி டான்ஸ் பண்றப்பயா இருக்கட்டும், இப்ப நம்ம வந்து வெளியில வந்து ஈவென்ட்ஸ் தனியா போறோம் அப்படின்றப்போ, அதுக்கு பின்னாடி நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். நீங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்னலாம் இருந்துச்சு? நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்னா ரூம் தர மாட்டாங்க அதிகமா. நம்ம வெளியிலேயே வந்து நார்மலா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்குனா ஓகே. வெரைட்டி டான்ஸ்னா எல்லாருமே பார்த்துட்டாங்கன்னா, நம்ம போய் ஸ்டேஜ்ல போய் பண்றப்போ ஒரு மாரி தெரியாது. ஸோ அங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் 2வது இப்ப நான் ஃபீமேலா இருக்கிறதுனால நார்மலா மேல் மாரி என்னால வெயிட் தூக்க முடியாது.